Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah wassalatu wassalamu ala asyrafil anbiya wal mursalin wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இருக்கிற மாதம் அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட 12 மாதங்களில் 4 மாதங்கள் அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்டுள்ளன. அதில் 4 மாதங்களில் மிக முக்கியமான மாதம் துல்ஹஜ் மாதம். 50 கடமைகளில் ஒரு கடமை நிறைவேற்றப்படக்கூடிய மாதம். அந்த அடிப்படையில் துல்ஹஜ் மாதம் வருகின்ற பொழுது பொதுவாக ஹஜ் பெருநாளைக்கு முன்னால நாங்கள் நிறைய விஷயங்கள் படிப்போம். முதலாவது இப்ராஹிம் நபியுடைய வரலாறு சம்பந்தமாக ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கும். இப்ராஹிம் நபி தனிநபராக இருந்து மார்க்கத்துக்காக செய்த தியாகம், அதே போன்று குடும்பமாக இருந்து மார்க்கத்துக்காக செய்த தியாகம், சமூகத்தை கட்டியெழுப்பதற்கு இப்ராஹிம் நபி அவர்கள் என்னென்ன செயற்பாடுகள் மூலமாக உதவி செய்தார்கள், இப்படிப்பட்ட பல விடயங்கள் ஜும்மா உரைகளிலும் இவ்வாறான மார்க்க விளக்க வகுப்புகளிலும் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கும். அதே போன்று துல்ஹஜ் மாதம் வருகின்ற பொழுது கட்டாயமாக ஞாபகப்படுத்தப்பட்டிருக்க வேண்டிய விடயம்தான் துல்ஹஜ் மாதத்துக்குரிய அந்த ஆரம்ப 10 நாளுக்குரிய சிறப்புகள். அது சுருக்கமாக சொல்லி என்னுடைய விடயத்துக்கு வருகிறேன். நாங்கள் ரமலான்ல கடைசி 10 இரவு நேரத்தில் முழுமையாக நின்று வணங்குறோம். கடைசி 10 ஏத்திகாஃப் நிற்கிறோம், கியாமுல் லைல் தொழுகிறோம், முழுமையாக நின்று வணங்குறோம். என்ன காரணம் என்று யார் சரி ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். கடைசி 10 ரமலான்ல இரவு முழுவதும் நான் நின்று வணங்குறோம், கியாமுல் லைல் தொழுகிறோம், ஏத்திகாஃப் நிற்கிறோம். அதுக்கு என்ன காரணம் என்று யார் சரி ஒருவர் சும்மா நான் சொல்லி நீங்க கேட்டிக்காம நீங்க ஏதாவது பதில் சொன்னா அதோட போயிடும். லைலத்துல் கத்ர் இரவாடியத்துக்கு அது ஒரு நாள் இரவா 10 நாள் இரவா? ஒரு நாள். அந்த ஒரு நாள் கிடைக்கணும் என்று 10 நாளும் அமல் செய்யறோம். அந்த ஒரு நாள் கிடைக்கணும் என்று 10 நாளும் குர்ஆன் ஓதுறோம். அந்த ஒரு நாள் கிடைக்கணும் என்று 10 நாளும் நின்று வணங்குறோம், ஏத்திகாஃப் நிக்கிறோம். ஆனால் துல்ஹஜ்ஜுடைய வல் ஃபஜ்ர் வலையாலின் அஷ்ர் 10 இரவுகள். இரவுண்டா 10 நாள். அந்த துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 இரவுகள் அல்ல, 10 நாளும் சிறப்புக்குரிய நாட்கள் என்று சொல்லி தருகிற செய்தியை பார்ப்போம். இஸ்லாம் சொல்லுது துல்ஹஜ்ஜுடைய பெஸ்ட் 10 நாளும், அதுல ஒரு நாள் சிறப்பு, 10 நாளுமே சிறப்பு தான். அதுல செய்யற சின்ன ஒரு அமலா இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு ஜிஹாத் செய்வதை விட மிக விருப்பம். அந்த 10 நாள்ல குர்ஆன் ஓதுறது ஏனைய காலங்களை விட குர்ஆன் ஓதுறதை விட அல்லாஹ்வுக்கு மிக விருப்பம். அந்த 10 நாள்ல திக்ர் வைக்கிறது ஏனைய காலங்களை திக்ர் வைக்கிறதை விட அல்லாஹ்வுக்கு மிக விருப்பம். ஆனா நாங்க ரமலான் கடைசி 10 கவனம் எடுக்கிறோம். துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாங்க கவனம் எடுக்கிறல்ல. அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட சிறந்த மாதங்களில் உள்ள சிறந்த நாட்கள். ஆகவே எஞ்சி இருக்கக்கூடிய துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 சில நாட்களையும் இபாதத்தோடு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டு கழிக்க வேண்டும் என்ற அந்த உபதேசத்தோடு அதோடு சம்பந்தப்பட்ட பல விடயங்களும் இங்க சொல்லப்பட்டிருக்கும், ஜும்மா உரையில் சொல்லப்பட்டிருக்கும். அந்த கண்ணியத்தை புரிந்து ஹஜ்ஜுடைய மாதம் வந்துவிட்டால் சில விடயங்கள் கட்டாயம் நாம் படிக்க வேண்டும். ஏனென்றால் தொழுகை எங்களுக்கு எந்த இடத்துலையும் போய்த்து தொலையலும், கடமையான நோன்ப எங்களுக்கு எந்த இடத்துலையும் போய்த்து நோக்கலும். அதே போன்று ஜகாத் கடமை எங்களுக்கு நாங்க தகுதி கொடுக்கணும் என்றால் எந்த இடத்துலையும் போய்த்து கொடுக்கலும். ஆனால் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை செய்யறண்டால் அது போறண்டா கட்டாய மக்காவுக்கு போகும். அதே போன்று துல்ஹஜ்ஜுடைய மாதம் வரவே வேணும். அப்படி இல்லாம யாருக்கும் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றவே இல்லாது. அதனால இந்த ஹஜ்ஜோட சம்பந்தப்பட்ட சில இடங்கள் நிறைய இடங்கள் இருக்கு. உங்களுக்கு தெரியும், மீனா, அரஃபா, முஸ்தலிஃபா, ஹரம், இப்படிப்பட்ட விடயங்கள் தொடர்பாக கட்டாயம் படிக்கணும்.
அல்லாஹ் எல்லோருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தரணும். இது முக்கியமான விஷயம். நான் இதில் உங்களுக்கு இந்த வகுப்புல சுருக்கமாக ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய விஷயங்கள் என்றால், இப்படி அல்லாஹ்வுக்கு நிறைய அடையாளங்கள் இருக்கு. உதாரணமாக அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய அடையாளத்தை அல்லாஹ்வுக்கு சில அடையாளம் இருக்கு. அந்த அடையாளங்களை யாரு கண்ணியப்படுத்துறாங்களோ அது இறையச்சத்தின் வெளிப்பாடு. எங்கட வீட்டுக்கு எங்கட குடும்பத்துக்கு ஒரு அடையாளம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் மீக்கப்படி எங்களுக்கு ஒரு அடையாளம் உண்டு. எங்கட அடையாளத்தை நாங்க எப்போ விட்டு கொடுக்க மாட்டோம். நாங்க இப்படி கொல்ட்டியாக்கதான் அதை யாரும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். எங்கட ஃபேமிலி என்ற இப்படித்தான் இருக்கும். அதை இழிவாக்கப்பட்டதை நாங்க விரும்பவும் மாட்டோம். அந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு சில அடையாளங்கள் இருக்கு. அந்த அடையாளங்களை கண்ணியப்படுத்தினால் அது அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் தொடர்பு அதிகப்படுத்தும். அந்த அடையாளங்களை பால்படுத்தினால் அது அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் தொடர்பு அறுத்து போட்டுடும். இதுல மிக முக்கியமான விஷயம் என்னென்றால், நாங்க அல்லாஹ்வுடைய அடையாளங்கள் எங்கள்கிட்ட கண்ணியமா இருக்கணும் என்றால் அது சம்பந்தமா படிக்கணும், அது சம்பந்தமா தெரிஞ்சுக்கணும். உம்ராவுக்கு போறவங்க உம்ரா பெய்த்து தான் அந்த இடத்த படிக்கணும் அவசியம் இல்லை. ஹஜ்ஜுக்கு போறவங்க அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் அந்த இடத்துக்கு பெய்த்து தான் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கிருந்தாலும் படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். அப்ப அந்த அடையாளங்களை படிச்சாதான் எங்களுக்கு அந்த அடையாளங்கள் மீது ஒரு கண்ணியம் வரும், ஒரு மதிப்பு வரும். அப்படி இல்லாட்டி இப்ப நாங்க பாக்குறோமே, தொழுகையில சும்மா அதாவது இளம் வயசு பிள்ளைகள் தொலை கொள்ள சிரிப்பாங்க. உனக்கு அருமை விளங்குறலையான்னு மூத்தவங்க கேட்பாங்க. அவங்களுக்கு விளங்காது. ஏண்டா அந்த தொழுகையை பத்தி உள்ள ரூஹானியத்தை அவங்கள்ட்ட இல்ல. குர்ஆனை சிரிச்சு ஓதுவாங்க. நீ ஹஜ்ரத் என்ன செய்வாங்க, அடிப்பாங்க. தொழுகை குர்ஆனை பத்தி உள்ள ரூஹானியத்தை அவங்கள்ட்ட இல்ல. அதாவது வயது வந்தவங்கள்ட்ட இருக்கிற அந்த ரூஹானியத் இல்ல. அல்லாஹ் பத்தி என்ன அவங்கள்ட்ட இல்ல. ஏண்டால் அவங்களுக்கு அல்லாஹ் பத்தி உள்ள சிந்தனை, மறுமையை பத்தி உள்ள நம்பிக்கை கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு யாரும் செய்யல. அப்படி ஏற்பாடுகள் இருந்தாலும் அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இல்லை. அஹதியாக்கள் அதே மாதிரி குருவா மாசாக்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இல்லை. அதை விட எங்க வீட்டு வஞ்சம் முக்கியம், அதே மாதிரி வேற கிளாஸ் முக்கியம். இப்படித்தான் எங்கட நிலைமை மிக்குது. ஆகவே இந்த அல்லாஹ்வுடைய அடையாளங்களை பற்றி தெரிஞ்சு அல்லாஹ்வுக்குரிய மதிப்பை நாங்க கொடுக்கணும் என்ற அடிப்படையில மக்கா பள்ளிவாயில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சில அடையாளங்களை மட்டும் சில வரலாற்று தகவலோடு நான் உங்களுக்கு என்ன செய்றேன் சொல்றேன். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பொழுது, நீங்க ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள், உம்ராவை நிறைவேற்றுங்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும். அந்த இடத்துல தான் போய் செய்யணும். அப்ப ஆரம்பத்துல மக்கா நகர் ஒரு ஊராக இருக்கல்ல. நான் அந்த வரலாறு சொல்லி போட்டு நான் இந்த விடயத்துக்கு வரேன். மக்கா ஒரு பாலைவனமாய்தான் இருந்துச்சு, ஒரு பாலைவன பள்ளத்தாக்கு. இப்ராஹிம் நபி அவங்களுடைய வருகை தான் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, அதே மாதிரி இஸ்மாயில் நபி அவங்களோட தான் அந்த இடத்துல ஒரு ஊர் உருவாகிச்சு. எப்படி என்று சொல்றேன், இப்ராஹிம் நபி ஷாம் பிரதேசத்தில் இருந்தாரு. இப்ராஹிம் நபியுடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம். இப்ப நான் கேட்டால் நீங்க ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் நபியுடைய முதலாவது மனைவி அன்னை சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தூய்மையான அழகான ஈமானிய பெண். இப்ராஹிம் நபி அவங்க 3 கட்டத்துல போய் சொன்னாங்க. உண்டு, அது எல்லாருக்கும் தெரியும். சுருக்கமா ஞாபகப்படுத்திட்டு போறேன். இந்த மாசத்துல அந்த வரலாறு படிச்சிருப்பீங்க நீங்க. முதலாவது கட்டம், இப்ராஹிம் நபி சிலை வணக்கத்துக்கு எதிராக இருந்தாங்க. ஊர்ல இருக்கக்குள்ள ஊர் மக்கள் எல்லாம் இன்னொரு ஊருக்கு சிலை வணங்குற ஒரு விழாக்கு போனாங்க. இவரை கூப்பிட்டாங்க. இவரை சொன்னார், எனக்கு சோமில்ல வரையலாம். ஆனா உண்மை அவருக்கு சோமில்ல இல்லை. அவர் அதுல இருந்து தவிர்ந்து கொள்வதற்காக வேண்டிய ஒரு பொய்ய சொன்னார். இது முதலாவது பொய். ரெண்டாவது சிலைகள் எல்லாத்தையும் உடைச்சு போட்டு கோடாலையை கொண்டு பெரிய சிலையில வச்சாரு. நீங்களா உடைச்ச அந்த ஊர் மக்கள் கேட்ட டைம்ல அந்த பெரிய சிலையிட்ட கேளுங்க, நான் உடைக்கலேன்றாரு. மூணாவது, இப்ராஹிம் நபி அவர்களும் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வேறொரு நாடுக்கு ஒரு பயணம் போறார். வேறொரு சம்பவம். அந்த நேரத்துல அந்த நாட்டு மன்னன் இவங்க 2 பேரையும் அழைக்கிறார். அந்த நாட்டு மன்னன் பொலிசி என்ற ஒரு கொடுங்கோல மன்னன், தவறான நடத்தை உள்ள ஒரு மோசமான மன்னன். அந்த நாட்டு மன்னன் பொலிசி என்னென்றால், கணவன் மனைவியாக யாராவது ஆணும் பெண்ணும் வந்தால் அந்த மனைவியை அதாவது பிழையான நடத்தை கொண்டு செயற்படுத்துவான். இது இவங்க எல்லாருக்கும் தெரியும். அப்ப இப்ராஹிம் நபியும் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் பேசிக்கொள்றாங்க, நாங்க இந்த சகோதரன் சகோதரன் சொல்லிக் கொள்வோம், ஒரு இஸ்லாமிய சகோதரன் அடிப்படையில். மூணாவது போய்
அப்ப அந்த மன்னன் இடத்துல கொண்டு போய் வைக்கப்படுறாங்க, இவங்க போறாங்க. அந்த நேரத்துல மன்னர் கேட்கிறான், நீங்க தாரு? அப்ப நான் சரி, இது சகோதரன், இதனுடைய சகோதரி. அவர்கிட்ட பொலிசி படிக்கு ஒன்னும் செய்யலாம். ஆனாலும் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த அழகில் விட்டு வைக்காத அந்த மோசமான மன்னன் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பிடிக்க பார்க்கிறான். அந்த டைம்ல ஈமானிய பெண் கேட்கிற துவாவை அல்லாஹ் கபூலாக்குறான். என்ன துவா என்றால், என்னை இந்த மோசமான பாதுகாத்துட்டு கை அப்படியே சூகையாக. மீண்டும் அந்த மன்னன் இது குணமாகத்துக்கு எப்படி சரி துவா கேளுண்டாங்க. மீண்டும் குணமாகத்துக்கு துவா கேட்கிறாங்க. அந்த மன்னனுடைய கை குணமாகுது. ஆனாலும் அவனுடைய ஆசை அவனை விட்டு வைக்கல. 3 முறை முயற்சி செய்யறாங்க. 3 முறையும் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா கேட்கிறாங்க. கடைசியாக எப்படியாவது கை சுகமாத்து துவா கேளு, இதுக்கு போற ஒன்னும் செய்ய மாட்டேன்னு சொல்ல சாரா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் துவா கேட்கிறாங்க. அந்த நேரத்துல மன்னன் தெளிவா அவங்களோட மொழி பாசையில சொல்றாரு, இந்த சைத்தான் இந்த மாளிகையை விட்டு அகற்றுங்கன்றாரு. ஈமானிய பெண் அல்லாஹ் பாதுகாத்தான். அப்ப போற நேரத்துல தான் ஒரு அடிமை பெண்ணை பரிசா வழங்கப்பட்டாங்க. வழங்கப்பட்ட அடிமை பெண் தான் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அதன் பின்னால அடிமை பெண் பரிசா கொடுக்கப்பட்டு மீண்டும் நாட்டுக்கு வராங்க. அவங்க நின்ற இடத்துக்கு சாரா அலைஹிஸ்ஸலாம் முதலாவது மனைவி அடிமை பெண்ணுக்கு மார்க்கத்தை பற்றி கற்றுக் கொடுத்து இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்து பின்பு இரண்டாவதாக திருமணம் முடிக்கிறாங்க அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நீண்ட காலமாக பிள்ளை கிடைக்கல. அதன் பின்னால சாரா அலைஹிஸ்ஸலாம் பிள்ளை கிடைக்கிறதுக்கு முன்னுக்கு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிள்ளை கிடைக்குது. அதுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இனி அல்லாஹ்வுடைய கட்டளை வருது. பெண்களுக்கு மத்தியில சில பொதுவாக பெண் இந்த ரோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு. அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அந்த குழந்தையையும் இந்த பள்ளத்தாக்குல கொண்டு வைத்து விடுங்க என்று. நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அதே போன்று இஸ்மாயில் நபி அவங்களையும் பாலைவன அந்த பள்ளத்தாக்குல கொண்டு போய் விடுறாங்க. மீண்டும் வாராங்க. மீண்டும் வந்து சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வாழ்ந்தண்டிக்க கொள்ளதான் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிள்ளை கிடைக்குது. அந்த பிள்ளை தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைத்த பிள்ளை தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைத்த பிள்ளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த பரம்பரையில தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஈசா நபி, மூசா நபி எல்லாரும் வராங்க. இது ஒரு பரம்பரை. அந்த ஷாம் பிரதேசத்துல வந்த எல்லா நபிமார்களும் ஈசா நபியிட, மூசா நபியிட, அந்த இப்ராஹிம் நபியிட பரம்பரையில வந்து. அதனால தான் சொல்லுவாங்க, அதாவது ஈசா நபியை பின்பற்றிய அந்த கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க இப்ராஹிம் எங்கட வாப்பாண்டுவாங்க. அதே மாதிரி யூதர்கள் சொல்லுவாங்க இப்ராஹிம் நபி எங்கட வாப்பா. நான் அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் நபி யூதனும் இல்ல, ஒரு நசாராவும் இல்ல, அவர் ஒரு முஸ்லிம். இது ஒரு பரம்பரை. எல்லா நபிமார்களும் அந்த பரம்பரையில தான் வராங்க. வேதங்கள் அருளப்பட்டது எல்லாம் அந்த பரம்பரையில, அந்த சமூகத்துக்கு. இதுல வேதங்கள் பற்றி ஒரு பாடம் மிகவே. குர்ஆன் முழு உலகத்துக்கும் உரிய வேதம். நான் நினைச்சேன் இஞ்சிலும் முழு உலகத்துக்குரிய வேதம். முழு உலகத்துக்குரிய வேதம் இல்ல. தௌராத் முழு உலகத்துக்குரிய வேதம் இல்ல. அதெல்லாம் அந்த சமூகத்துக்கு, அந்த நபிமாருக்கு அனுப்பப்பட்ட வேதம் தான். அது அந்த பரம்பரையில வரணும். சுருக்கமா சொல்லிட்டு போறேன். நாங்க வேதங்கள் பற்றி நம்பணும்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கிறேன். அல் ஈமானு பில் கிதாப் என்ன நம்பிக்கிறேன், எங்களுக்கு என்ன தெரியும்? குர்ஆனை போல நாங்க நினைச்சிட்டு இருக்கிறேன். குர்ஆன் முழு உலகத்துக்கு அனுப்பப்பட்ட வேதம். அதே மாதிரி இஞ்சிலும் முழு உலகத்துக்கு அனுப்பப்பட்ட வேதம். வேதங்கள் பற்றி எங்களுக்கு என்ன தெரியும்? அப்ப இது ஒரு பரம்பரை. அடுத்த பரம்பரை தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில வந்தது ஒரே ஒரு நபி தான், நபி முஹம்மது அலைஹிஸ்ஸலாம். அவங்க குர்ஆன் கொடுக்கப்பட்டு இறுதி நபியாக முழு உலகத்துக்கும் அனுப்பப்பட்ட நபி. மக்கால வேற யாரு எந்த நபியும் வரல. என்றால் அந்த ஷாம் பிரதேசத்துல நபி ஒன்று வரத்துக்கு தேவை ஏற்பட்ட மோசமான நடத்தைகள் ஒவ்வொரு சமூகம் உருவாக ஒரு நபியை வந்து கைட் பண்ணவே வேணும். ஆனா மக்கால தூய்மையாத்தான் இருந்துச்சு. இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் தூய்மையாத்தான் பின்பற்றி கொண்டிருந்துச்சு. அப்ப இஸ்மாயில் நபியும் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை விட்டுட்டு போற டைம்ல, அந்த டைம்ல ஜம்சம் கிணறு உருவாகிறது. சஃபா மர்வாக்கு இடையிலான தொங்கோட்டம், முழுமையான சம்பவம் நடக்குது. இவங்க 2 பேரும் ஜம்சம் கிணறு உருவாகின டைம்ல மக்காவுடைய அந்த பள்ளத்தாக்கு அருகால ஜுருஹும் கோத்திரத்தவர்கள் பயணம் செஞ்சுட்டு போறாங்க. ஜுருஹும் கோத்திரத்தவர்கள் இப்ப தூரத்துல பறவைகள் சுத்தி சுத்தி இருக்குது. பறவைகள் சுத்தி சுத்தி இருக்கிறாங்க.
பாலைவனத்துல இப்படி பறவைகள் கூட்டமாக இருந்தால் அந்த இடத்துல தண்ணி சூறாயிக்கும். அதனால இவர்கள் 2 பேர் அனுப்புறாங்க, தூரம் போகணும், பள்ளத்தாக்கு இறங்கணும். ஹரத்து போனவங்களே தெரியும், தவாஃபுடைய ஏரியாவுக்கு போகணும் என்றால் நேர பெய்த்தபடியே லிப்ட்ல கீழே இறங்கணும், இறங்கிட்டான் தவாஃபுடைய ஏரியாவுக்கு போகணும். ஏன்னா ஒரு பள்ளத்தாக்கு. அப்ப 2 பேர் அனுப்புறாங்க, நீங்க போய் என்ன செய்யுங்க என்றால் தண்ணி இருக்கிறான்னு சொல்லி பார்த்துட்டு வாங்க. மீண்டும் வருது, தண்ணி இருக்கிறாங்க, எல்லாரும் போறாங்க. எல்லாரும் போயிட்டு ஜம்சமால குடிச்சு போட்டு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க, நாங்க இந்த இடத்துல எங்கட கூடாரங்கள் அமைச்சுக்கிறோம். அவங்க பொதுவா நாடோடிகள், அதாவது பாலைவனத்துல எப்படின்னா தண்ணி இருந்தா விட்டு கட்டுவோம், அங்க நிற்பாங்க, அவ்வளவுதான். தண்ணி இருந்தா அவங்கள தங்க இருக்கிற மாதிரி. அப்ப அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க என்றால் அந்த இடத்துல ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, சரி பரவாயில்ல நீங்க நில்லுங்க, இது உங்களுக்கு சொந்தமாக்கிடலாம். இஸ்மாயில் நபி அவங்க பெருத்து அதே கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் முடித்தாங்க. அந்த ஜுருஹும் கோத்திரத்தவர்கள் பேசக்கூடிய மொழிதான் அரபு மொழி. இப்பொழுது சவுதி அரேபியாவின் முக்கியமான ஒரு மொழி, குர்ஆன் இறக்கப்பட்ட மொழி. அப்படித்தான் மக்கா ஊராக மாறிச்சு. இப்ராஹிம் நபி துஆ மூலமா ஒரு பரக்கத் பொருந்திய கண்ணியமான ஊராக மாறு. அந்த பள்ளிவாயல்ல மஸ்ஜிதுல் ஹரம் ஒரு தொழுதால் 1,00,000 மடங்கு தொழுத நன்மைக்கும் ஏனைய பள்ளிகளை தொழுறது. எல்லைப்படுத்தப்பட்ட பூமியில என்ன இபாதத் செஞ்சாலும் பல மடங்கு நன்மை. பாவத்தை நினைக்கிறதே பாவத்துக்குரிய குற்றம் தான். அவ்வளவு பரக்கத் பொருந்திய கண்ணியமான பூமி. அல்லாவின் அமைதியும் சாந்தியையும் உண்மையாக அனுபவிக்கணும் என்றால் அந்த இடம்தான் அல்லாவின் அமைதியை உண்மையாக அனுபவிக்கக்கூடிய மிக முக்கியமான இடம். அந்த இடங்கள்லையும் அல்லாவுடைய பல அத்தாட்சிகள் இருக்கு, சின்னங்கள். அந்த இடங்கள், அந்த சின்னங்கள் பற்றிய வரலாறுகளையும் கட்டாய நாங்கள் படிப்பதனூடாக அது சம்பந்தமான ஒரு மகத்துவம், ஒரு கண்ணியம் எங்களிடத்தில் வருவதன் மூலமாக அல்லாவை பயந்தவர்களாக எங்களுக்கும் மாறலாம். அதுல மிக முக்கியமான ஒரு இடம்தான் காபா. இந்த உலகத்தில் கட்டப்பட்ட அல்லாவின் முதல் மாளிகை காபா. இதை யாரு கட்டினது கேட்டா பொதுவா எல்லாரும் நினைச்சிட்டு இப்ராஹிம் நபி அவங்க தான் கட்டினது. இல்ல, இது கட்டப்பட்டது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் காபாவை முதலாவது கட்டினாங்க. அதன் பின்னால அவனுடைய அடையாளங்கள் எல்லாம் போய் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபிக்கு அதை கனவில் காட்டப்பட்டு இப்ராஹிம் நபி அவங்க காபாவை மீண்டும் கட்டத்துக்கு ஆரம்பிச்சாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா மீண்டும் காபாவை இப்ராஹிம் நபி மூலமா கட்ட வைத்தார். இது மிக முக்கியமான வரலாறு. இப்ராஹிம் நபிக்கு துணையாக இருந்ததே இஸ்மாயில் நபி அவங்க. இப்ப விட்டுட்டு போனாங்களே, நான் அந்த வரலாறு சொன்னது இடையில தொடர்படும் என்பாட்டா. அப்ப இதுக்கு இங்க ஊரா மாறி இப்ராஹிம் நபி மீண்டும் ஜனாலத்துக்கு ஒரு வாராங்க. இஸ்மாயில் நபி அவங்க ஓடி திரிகிற வயசு வாராங்க. ஓடி திரிகிற வயசுல வரக்குள்ள கொஞ்சம் ஊரா இருக்குது, ஆட்கள் கொஞ்சம் சனக்கூட்டம் கூடி. ஆனால் மிக நீண்ட காலத்துக்கு பிறகு வந்தாலும் இஸ்மாயில் நபி அவங்க இப்ராஹிம் நபி அடையாளம் கண்டு கொண்டாங்க, திட்டம் கண்டு கொண்டாங்க. முந்திய காலத்துல இப்பதான் வீடியோ கால் எல்லாம் மிகுது. முந்திய காலத்துல பாப்பமாரு வெளிநாட்டுக்கு விட்டுட்டு போனால் பாப்பமாரு வந்தா பிள்ளைகள் சேரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் ஒரு வீடியோ காலும் இல்லா டைம்ல இஸ்மாயில் நபி அங்க இப்ராஹிம் நபி அடையாளம் கண்டு கொண்டால் அதுல இருக்கக்கூடிய அந்த தத்துவம் எந்த என்றால் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாவை பத்தி கொல்ட்டியா சொல்லி கொடுத்தாரு. பாப்பாட முகம் எப்படி இருக்கும், பாப்பாட சந்தை எப்படி இருக்கும், அங்க உடம்புகள் ஒவ்வொரு உறுப்பும் எப்படி இருக்கும், பாப்பாவை பத்தி மதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எல்லா விடயங்களையும் சொல்லிக் கொடுத்தார். உடல் கட்டமைப்பை சொல்லிக் கொடுத்தார்கள் என்றால் பண்புகளையும் சொல்லிக் கொடுத்தார். இந்த வாப்பாவை பத்தி நெகட்டிவா பேசுறதுதான். வாப்பா பத்தி உம்மா பேசுற பிள்ளைகள்கிட்ட, உம்மா பத்தி வாப்பா பேசுற நெகட்டிவா தான் பேசுற. எப்படி மதிப்பு வரும்? எப்படி எங்க குடும்பத்துக்குள்ள வாப்பா மதிக்கிற பிள்ளைகள் உருவாகும்? எப்படி நம்ம குடும்பத்துக்குள்ள உம்மா மதிக்கிற பிள்ளைகள் உருவாகும்? அழகான ஒரு தத்துவத்தை அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வரலாற்றுல சொல்லித் தருகிறதை பார்க்கிறோம். அவ்வளவு அங்க அவயங்களை அணுவணுவாக இஸ்மாயில் நபி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்றால் உடனே அடையாளம் கண்டு கொண்டதாக வரலாறு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதன் பின்னால் இப்ராஹிம் நபி அவர்களும் இஸ்மாயில் நபி அவங்களும் சேர்ந்துதான் இந்த காபாவை மீண்டும் கட்டுறாங்க. இந்த காபாவுடைய தோற்றம் இப்ராஹிம் நபி கட்டின இதோட சேர்த்து இந்த ஹிஜ்ர் இஸ்மாயில் பகுதியோட சேர்த்து 4 பக்கமும் பொட்டி இல்லை, ஒரு பக்கம் ரவுண்ட். மீண்டும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்பே குறைஷிகள் இந்த காபாவை அதாவது உடைச்சு போட்டு மறுநாள் கெட்டதுக்கு என்ன செஞ்சாங்க, முடிவெடுத்தாங்க. ஆனா அவங்க ஒரு உபதேசம், ஒரு ஆலோசனை சொன்னாங்க, தூய்மையான பணத்தை மட்டும் எடுத்துட்டு வாங்க,
இந்த வட்டியில கலந்த பணம், ஹராமாக மற்றவர்கள் கொள்ளையடிக்கப்பட்ட பணம், அதுகள் ஒன்றும் எடுத்துட்டு வர வேண்டாம். தூய்மையான பணத்தை எடுத்துட்டு வந்தால் இவ்வளவுதான் கெட்டதுக்கு அவங்களுக்கு பணம் இருக்குது. அந்த அளவு மோசமாக பிழையான முறையில சொத்துக்கள் திரட்டப்படக்கூடிய காலமாக மக்காவுடைய நகர் பொருள் மாறிச்சு. அதுக்குத்தான் ஜாகிலியா காலம் என்று சொல்லும். சிலை வணக்கத்தோட தூய்மான செல்ல வட்டி, மோசடி, கொள்ளை இப்படிப்பட்ட பெரும்பாவங்கள் அனைத்தும் அதிகமாக இருந்த காலம். ஆனாலும் காபா பத்தி ஒரு மதிப்பு அவங்களுக்கும் இருந்துச்சு. அப்ப இவ்வளவுதான் கெட்டத்துக்குரிய அவங்களுக்கு தூய்மையான பணம் இருந்துச்சு. இந்த பகுதியை ஹிஜ்ரி இஸ்மாயில் சேர்த்து ஒரு அரைவட்டமா என்ன செஞ்சு கட்டி அவங்க காபாவை புனர் நிர்மாணம் செஞ்சாங்க. இந்த காபா அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட மிக முக்கியமான இடம். அல்லாஹ்வுடைய அடையாளங்களில் ஒன்று அல்லாஹ் கட்டிய முதல் பள்ளி வாயில். இது காபாவுடைய விஷயம். இது காபாவுடைய கதவு முழுமையாக தங்கத்தில் தான் ஆக்கப்பட்டிருக்குது. ரெண்டு வரலாற்றில் உங்களுக்கு பார்க்கல, காபாவுக்கு ரெண்டு கதவு இருக்குது. இது ஆப்போசிட் சைட்ல இதே மாதிரி ஒரு கதவு இருக்குது. அது வரலாற்று நடிகளும் முழுமையா மூடப்பட்டிருக்குது. அதுக்கு தனி வேறு வரலாறு இருக்குது. இந்த காபாவோட அன்றைய பகுதிதான் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு இருக்கிற பகுதி. ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட கல்லு. தவாஃப் ஆரம்பிக்க கொள்ள அந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிப்பாங்க. அதுவும் குறிப்பாக ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு ஒரு கல்லாக இல்லை, பொட்டப்பட்டு தான் வச்சப்பட்டிருக்கு. குறிப்பா ஷியாக்கள், கராமித்தாக்களுடைய ஆட்சி காலத்துல படுமோசமானவர்கள் ஷியாக்கள், வழிகட்ட பிரிவினர்கள். அதாவது ஆட்சியிலும் அரசியலிலும் தொடங்கின அந்த கூட்டம் பல வணக்க வழிபாடுகளையும் எடுத்துக்கொண்டு சஹாபாக்களை மோசமானவர்கள் என்று சித்தரிக்கக்கூடியவர்கள் ஷியாக்கள். சிலவங்க ஷியாண்டா ஷியா பரவாயில்ல, முஸ்லிம் தானே அப்படின்னு யோசிக்கும். தூய்மையான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பார்த்து விபச்சாரி என்று வாய்கூசாம சொல்லக்கூடியவர்கள் ஷியாக்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை ஷைத்தான் சிலைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஷியாக்கள். பல சஹாபாக்களை காஃபிர்கள் என்று முத்திரை குத்தக்கூடியவர்கள். அபு ரசூலுல்லாஹ்வுடைய மையவாடிக்கு அடுத்தது அபூபக்கர் சித்தீக்குடைய மையவாடி இருக்குது. உமர் இப்னு கத்தாப் அவருடைய மையவாடி இருக்குது. ரசூலுல்லாஹ்வை சலாம் சொல்லி போட்டு அடுத்த கணம் ரெண்டு தூய்மையான சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்களுக்கு லானத்துல்லாஹி அலைஹி சாபமிடக்கூடியவர்கள் ஷியாக்கள். இப்படி நாங்க ஷியாக்களை பத்தி நல்லெண்ணம் வைக்கிறது. இப்படி இஸ்லாத்தை பல கொள்கை கோட்பாடு நாங்க குர்ஆன் பிழை என்று சொல்லக்கூடியவர்கள், வழிகேட்டின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஷியாக்களை பற்றி நாங்க எப்படி நல்லெண்ணம் வைக்கிறது, எப்படி பேசுறது? அந்த ஷியாக்களுடைய பல சிந்தனைகளை கொண்ட சமூகம் உறவுகள் எங்களுடைய முஸ்லிம் உறவுகளும் இல்லாமல் இல்லை, இருக்கிறான். இந்த ஷியாக்களுடைய சிந்தனை தான் இந்த சவுதியை பத்தி தப்பா பேசுறதுக்கு யோசிக்கிறது, காபாவை பத்தி மோசமா சித்தரிக்கிறது, மதீனாவை மக்காவை பத்தி அவங்க பிழைகள் நடக்கலாம், மாற்று கருத்து இல்ல. ஆனால் சவுதி அரசாங்கம் காபாவுக்கு பாதுகாக்கிறதுக்கு நிறைய சேவை செய்யறாங்க. அப்படிப்பட்ட படுமோசமான ஷியாக்கள் செய்த மிக பெரும் அநியாயங்களில் ஒன்றுதான் இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை திருடிட்டு போனாங்க. மீண்டும் அது பாதுகாப்பாக உடைக்கப்பட்டு அவர்கள் அதை கொண்டு வரப்பட்டு இப்ப ஒட்டப்பட்டு வைத்திருக்கிறது. ஷியாக்கள் என்பவர்கள் வழிகட்டவர்கள், இஸ்லாத்திலிருந்து வெளியே சென்றவர்கள். அதனுடைய ஆதிக்கம் இலங்கையிலும் இல்லாமல் இல்லை. கிழக்கு மாகாணத்தில் மிக முக்கியமாக இரண்டு மதரசாக்கள் இருக்குது. ஷியாக்களோட ஆண்கள் மதரசா, பெண்கள் மதரசா. பலர் படிச்சு வெளியாகிறாங்க, ஆனா மோசமான கொள்கையை கொண்ட ஷியாக்கள். அது சம்பந்தமா படிக்கணும். அவங்க இஸ்லாமிய வரலாற்றில் நிறைய அட்டூழியங்களை செஞ்சவங்க, முஸ்லிம்களுக்கு எதிராக செயற்பட்டவங்க, சஹாபாக்களை மோசமா சித்தரிக்க கூடியவங்க என்பதையும் சுருக்கமா இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்றேன். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள்ல மிக முக்கியமான ஒரு சின்னம் இந்த காபா. அது ஹஜ்ஜோட உம்ராவோட போன்று, அதாவது தவாஃப் செய்யறது மிக முக்கியமான அமல். தவாஃப் செய்யற அமல அந்த இடத்துல மட்டும்தான் போய் செய்யலாம். ஒரு காலடி வைக்கிறது, தவாஃப் செய்ய கொள்ள வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலடியும் எங்களுக்கு தௌபா அமையும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தியையும் பார்க்கிறோம். அதே போன்ற எல்லா பள்ளிவாயலுக்கும் தஹியத்துல் மஸ்ஜித் என்ற தொழுகை இருக்குது. ஆனால் மஸ்ஜிதுல் ஹரத்தில் தஹியத்துல் மஸ்ஜிதே தவாஃப் தான். அந்த அளவு அல்லாஹ்வுடைய அடையாள சின்னத்தை கண்ணியப்படுத்தக்கூடியதாக வரலாறு நெடுகிலும் எங்களுக்கு இஸ்லாம் பல இபாதத்களை சொல்லித்தருது. அந்த காபாவை கெட்டினது இஸ்மாயில் நபியோட துணையோட இப்ராஹிம் நபி அவங்க மீண்டும் புனர்நிர்மாணம் செஞ்சு கட்டினாங்க. அடுத்தது இதோட இருக்கிற பகுதி ஹத்தீம் என்ற செல்ல பகுதி. அடுத்த ஹிஜ்ரி இஸ்மாயில். இதுவும் காபாவோட இருக்கிற மிக முக்கியமான ஒரு அடையாள நபி. ஆயிஷா நாயகி கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு காபாவுக்குள்ள தொழணும் என்று ஆசையா இருக்குதுண்டு.
அந்த நேரத்துல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காபாக்குள்ள தொழணும் என்றால் நீங்க இந்த இடத்துல போய் தொழுங்கன்ற. இந்த இடத்துல தான் அதாவது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இஸ்மாயில் நபி அவங்களும் அந்த வாழ்ந்த இடம், அந்த இடத்துல நின்றாங்க. அந்த இடத்துல இருந்துதான் இஸ்மாயில் நபி அவங்க வெளியில வந்து காபாவை கட்டத்துக்கு இப்ராஹிம் நபி அவங்களுக்கு உதவி செய்தாங்க. அதாவது இந்த இடத்துல இது காபாவுக்குரிய உட்பகுதி, காபாவுக்குள்ள தொழணும் என்றால் நீங்க இதுக்குள்ள போய் தொழுங்கன்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த வரலாற்று செய்தியையும் ஹதீஸ்ல நாங்க பார்க்கிறோம். அது மிக முக்கியமான ஒரு அடையாள சின்னம். அடுத்ததாக மக்கா பள்ளிவாயில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடையாள சின்னம் தான் இந்த மக்காமு இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த சின்னம். இப்ராஹிம் நபி அவங்க காபாவை ஒவ்வொரு படிபடியா கெட்ட கொள்ள இஸ்மாயில் நபி அவங்க கல்லை எடுத்து கொடுத்தாங்க. கல்லை எடுத்து கொடுக்கிற டைம்ல அல்லாஹ் தஆலா அந்த இடத்தை உயர்த்தி கொடுத்தாங்க. அந்த இடத்தை உயர்த்தி கொடுத்தாங்க. உயர்த்தி கொடுக்கிற டைம்ல காபாவை ஒவ்வொரு படியா கட்டி முழுமையாக கட்டுமானத்துல பூர்ணப்படுத்துற அந்த வரலாற்று தகவலை பார்க்கிறோம். அந்த இடம்தான் இந்த மக்காமு இப்ராஹிம் என்று அடையாளப்படுத்தப்பட்டு இந்த காபாவுடைய வாசலுக்கு கொஞ்சம் இங்க ஒரு 4 மீட்டர் தூரத்துல வைக்கப்பட்டிருக்கு. உம்ராவுடைய கடமைகள் செய்ய கொள்ள மக்காம் இப்ராஹிம் முசல்லா, இந்த மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னுக்கு வந்து 2 ரக்காத் தொழுது தவாஃப் உடைய தொழுகை, அந்த 2 ரக்காத் அந்த இடத்துல தான் தொழுவோம். இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உண்டு. அந்த இடத்தை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். எங்களுக்கு இன்னொரு சந்தேகம் உண்டு வாரு, அதில் இருக்கக்கூடிய காலச்சி, அதில் இருக்கக்கூடிய போட்டோ தான் போட்டிருக்கிறேன். இது இப்ராஹிம் நபியுடைய காலச்சான்று. உலமாக்கள் சம்பந்தமா பேசுறாங்க. ஆனா சஹீஹான தரவுகளின் அடிப்படையில் இப்ராஹிம் நபியுடைய உண்மையான காலச்சி என்பதற்கான தெளிவான ஆதாரம் இல்ல. ஆனா அந்த இடத்துல தான் இருந்தாங்க, அது அடையாளப்படுத்தப்பட்டு வச்சிருக்கு. அல்லாஹ்வுடைய மிக பெரும் அத்தாட்சிகளில் உண்டு. இதுவும் எங்கட வணக்கத்தோடு தொடர்பு வரக்கூடிய காபாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடம். அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களில் மிக முக்கியமான ஒரு சின்னம். அடுத்தது காபாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அல்லாஹ்வின் அடையாளம் தான் இந்த ஜம்சம் கிணறு. இஸ்மாயில் நபி அவங்க குழந்தையாக இருக்க கொள்ள கொண்டு வந்த தண்ணி எல்லாம் முடிந்து, கொண்டு வந்த சாப்பாடு எல்லாம் முடிஞ்சு பிள்ளைக்கு தண்ணி ஏங்கி கொண்டிருக்கிறாங்க அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அதனுடைய வரலாற்றின் பின்னணியில் தான் ஜம்சம் கிணறு தோன்றியதாக இஸ்லாமிய வரலாறு சொல்கிறது. இந்த ஜம்சம் கிணறு இருந்த இடம் இந்த அதாவது ஹஜர் அஸ்வத் கல் இருக்குதுங்களா, காபா இருக்கு, இதுல இருந்து கிட்டத்தட்ட 21 மீட்டர் தூரத்துல தான் அந்த ஜம்சம் கிணறு இருந்து. நீங்க 2000க்கு முன்னுக்கு அல்ல 1900க்கு முன்னுக்கு உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போனவங்க பழைய ஆட்கள்கிட்ட கேட்டு பார்த்தா நாம சொல்லுவாங்க, நாங்க ஜம்சம் கிணறுக்கு இறங்கி தண்ணி எடுத்தோம், குளித்தோம் எல்லாம் சொல்லுவாங்க. ஏனால் அது முழுமையா திறக்கப்பட்டு இருந்துச்சு. அப்ப தவாஃபுடைய அந்த விஸ்தரிப்பு காரணமாய் முழுமையா மூடப்பட்டு கீழே தான் என்ன செய்யறாங்க, பம்ப் போட்டு தண்ணி எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு 660 லிட்டர் பம்ப் ஆகுது. ஆனால் எவ்வளவுதான் பம்ப் ஆகினாலும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் மிக முக்கியமான அத்தாட்சி, இந்த கிணறுட ஒரு இஞ்சாவது தண்ணி குறையிறல்ல. முழு உலக மக்களும் இந்த ஜம்சம் கிணறு உருவாகிட்டு இருந்து இதுவரைக்கும் ஜம்சம் தண்ணியை குடிக்கிறாங்க, எடுத்துக்கொண்டு போறாங்க. ஆனால் இன்னும் அந்த கிணற்றுல ஒரு பகுதியாவது குறைந்ததாக வரலாறு இல்லை. இது அல்லாஹ்வுடைய மிக பெரும் அத்தாட்சி. சில விஞ்ஞானிகள் கிங் ஃபைசலுடைய ஆட்சி காலத்தில், சவுதி அரசாங்கத்தில் இருந்த வரலாற்று ஆட்சி காலத்துல சில விஞ்ஞானிகள் அது தொடர்பாக ஆய்வு செஞ்சாங்க. சவுதி அரசாங்கத்துக்கு போய் சொன்னாங்க, என்னென்றால் இவங்க கடல்ல இருந்து தண்ணி சப்ளை பண்றேன்னு சொல்லி, கடல்ல இருந்து தண்ணி சப்ளை பண்றேன்னு சொல்லி இவங்க போய் சொன்னாங்க. அதன் பின்னால அந்த மன்னன் என்ன சொன்னால், இப்படிப்பட்ட ஆய்வு செய்யக்கூடிய விஞ்ஞானிகள் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, நீங்க ஆய்வு செய்யுங்க, ஆய்வு செஞ்சு முடிவுக்கு வாங்க. அவங்களுக்கு ஆய்வு செய்யறதுக்குரிய அவகாசம் கொடுக்கப்படுது. ஆய்வு செய்த பல விஞ்ஞானிகள் ஆய்வின் முடிவுக்கு முன்னரே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக வரலாறு சொல்லப்படுது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் மிக பெரும் அத்தாட்சி. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாஉ ஸம்ஸம் லிமா ஷுரிப லஹு. ஜம்சம் நீர் எதற்காக வேண்டி குடிக்கப்படுறோ அந்த நோக்கம் நிறைவேறும். சிலவங்க நோயாளி என்றா மட்டும் ஜம்சம் எடுத்துட்டு வர்றது, அப்படி இல்லை. துவா கபூலா கூடி ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அருமையான சந்தர்ப்பம். எங்களுக்கு ஜம்சம் குடிக்கிற அங்க பெய்த்து குடிக்கிற சந்தர்ப்பம் எல்லாருக்கும் கிடைக்கணும் என்ற துவாவோட கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல பிஸ்மில் சொல்லி ஒரு துவாவோட அந்த தண்ணியை குடிக்கணும். இது என்ன சிறண்டால் உம்ராக்கு போயிட்டு வாங்க, சும்மா அவங்களோட சந்திக்கிறதுக்கு போற, டக்குன்னு பிஸ்மில் மேல் ஒன்றும் இல்லை, ஜம் தண்ணியை குடிச்சிட்டு வர, அவசரமா நான் போகணும். அதனுடைய அருமை தெரியா?
அல்லாஹ்வுடைய மிக பெரும் அத்தாட்சி என்பது தெரியா. கிட்டத்தட்ட நாங்க குடிக்கிற தண்ணி 1000 கப்பு குடிச்சா எங்களுக்கு எவ்வளவு சக்தி வருமோ அது ஜம்சம் ஒரு மிடல்ல இருக்குன்னு சொல்லி விஞ்ஞானிகள் ஆய்வு செய்யறாங்க. எந்தவித பாக்டீரியாக்களும் இல்லாத ஒரு தண்ணி, அதாவது நாங்க தண்ணி ஒரு போத்தல தண்ணி ஊத்தி ஒரு 10 நாள் வச்சாலே அதுல என்ன செஞ்சிடும், கிருமி வந்துடும். ஆனால் தூய்மையாக எடுக்கப்பட்ட அந்த போத்தல்ல ஜம்சம் தண்ணி ஊத்தி 100 வருஷம் வைத்தாலும் அந்த தண்ணி பாலடையாது. அவ்வளவு மிக முக்கியமான அல்லாஹ்வின் அத்தாட்சி. கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் பல லட்சக்கணக்கான மக்கள் ஜம்சம் தண்ணியை குடிக்கிறாங்க, எடுத்துட்டு போறாங்க. ஆனா இன்னும் அது குறைவடையவில்லை என்றால் இதை தவிர அல்லாஹ்வின் அத்தாட்சி என்பதற்கு வேற என்ன வேணும்? சரியாக பார்த்தால் கின்னஸ் புத்தகத்தில் பதியப்பட வேண்டிய இஸ்லாமிய வரலாறு என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இதுவும் இன்னும் பதியப்படல. ஆனால் இது தவாஃபுடைய நேரத்துல இந்த கிணறு இருக்கக்கூடிய பகுதி, அதாவது கிட்டத்தட்ட 20-21 மீட்டர் தள்ளி போனால் அந்த இடம் இப்ப அடையாளப்படுத்தப்பட்டில்ல, வெறுமனே சில்வர் லைன் தான் போடப்பட்டிருக்குது. அந்த கிணறுடைய பகுதி இருக்குது, அது விஸ்தரிப்புக்காக முழுமையாக மூடப்பட்ட அந்த வரலாற்றை பார்க்கும். அடுத்தது அல்லாஹ்வுடைய மிக பெரும் அடையாள சின்னங்களில் ஒன்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களில் மிக முக்கியமாக உள்ளன என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறதை பார்க்கிறோம். உம்ரா ஹஜ்ஜோட தொடர்படக்கூடிய வணக்கங்களில் இந்த ஸஃபா மர்வா தொங்கோட்டம் என்பது மிக முக்கியம். அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தண்ணி தேடி இந்த ஸஃபால இருந்து மர்வாக்கு போனாங்க. சில கட்டத்தில் வேகமாகவும் சில கட்டத்தில் மெதுவாகவும், யாருமே இல்லை. இப்ப முழுமையாக குளிரூட்டப்பட்டு இருக்குது, ஆனாலும் அந்த கட்டத்தில் யாருமே இல்லை, உணவு இல்லை, குடிபானம் இல்லை. புள்ள பார்த்துட்டீங்க, புள்ளைக்கு கொஞ்சம் காய்ச்சல் வந்தாலே எல்லாரும் துடிக்கிறது. எவ்வளவு யோசிச்சிருப்பாங்க, தண்ணி வந்து ஓடிப்பாங்க. ஸஃபால இருந்து இது ஸஃபா மலை முழுமையாக இப்ப மூடித்தான் வச்சுக்கிறாங்க என்றால், அதாவது பல சிறுக்கியத்தான விதியத்தான காரியங்கள் அங்க அரங்கேற்றப்படு வந்து ஒவ்வொருத்தரும் கல் எடுக்கிறதும் கல்லில பரக்கத்தேட்டதும் முழுமையா மூடப்பட்டு இந்த ஸஃபா மலையில ஏறித்தான் துவாவோடு தான் என்ன செய்யுது, ஸஃபா மர்வா தொங்கோட்டம் தொடங்குறது. அதோட மர்வாவுக்கு போற டைம்ல கிரீன் லைட்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டு வச்சு வைக்கப்பட்டிருக்குது. அதுதான் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொஞ்சம் ஸ்பீடா ஓடின இடம். அதாவது பாருங்க, ஒரு குடும்பத்துடைய வரலாறு எங்கட இபாதத்தா என்னத்துக்குன்னு தெரியும், என்னத்துக்கு ஓட்டுன்னு தெரியும், அதுக்கு ஒரு காரணம் சொல்லப்படல. இப்ப ஹஜ்ஜுடைய டைம்ல கல்லடிக்கிறது காரணம் சொல்லப்படல, ஜம்மூனு ஜம்ரா கல்லடிக்கிறது காரணம் இல்லாம எங்களுக்கு இபாதத்துல கொண்டு போய் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றால் அந்த குடும்பம் செய்த தியாகம், அந்த குடும்பம் இந்த உலகத்துக்கு செய்த பணி, தாயாக தந்தையாக பிள்ளையாக. இப்ப இப்ராஹிம் நபியை சொல்ல கொள்ள அவரோட சமூகம் எல்லா சோதனைகளையும் பூர்ணப்படுத்தினார். இப்படி இப்ராஹிம் நபியுடைய வரலாறு, அன்னை இஸ்மாயில் நபி அவர்கள், அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு, இவங்களுடைய 3 பேருடைய வரலாறை நாங்க ஒவ்வொரு விதமாக நோக்குகின்ற பொழுதும் நிறைய படிப்பினைகள் எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இது சம்பந்தமான வரலாறு எங்களுக்கு முழுக்க தெரியுமா, எங்களுடைய குடும்பம் இது சம்பந்தமா படிக்கிறாங்களா, என்ன தெரியும் என்பதை கட்டாயம் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்றால் இவ்வளவு அல்ல எங்களுடைய இபாதத்துக்கல்ல உலகம் அழியுமரங்காட்டும் இந்த இபாதத் இருக்கும். இந்த இபாதத்கள்ல அவங்களை அடிக்கடி ஞாபகப்படுத்தக்கூடிய வணக்க வழிபாடுகளாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்றால் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தி விட்டார். அடுத்து அவர்களுடைய வரலாற்று பின்னணியில நிறைய படிப்பினைகள் எங்களுக்கு. அதுல இந்த ஸஃபா மலை, அதே மாதிரி மர்வா மலை, தொங்கோட்டம் ஓடக்கூடிய இடங்கள், இப்படி காபாவில் இருக்கக்கூடிய சில அடையாள சின்னங்களை உங்களுக்கு நான் சுருக்கமாக இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தினேன். இது அல்லாஹ்வினால், அல்லாஹ்வுடைய மிக முக்கியமான அடையாளங்கள். இது சம்பந்தமான மேலதிக விடயங்களை நான் கட்டாயம் படிக்கணும், வாசிக்கணும். அதே போன்று எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் எங்களுக்கு எப்ப மதிப்பு வாரோமோ கட்டாயம் அல்லாஹ்வின் மீதும் மதிப்பு வரும். அப்பதான் அல்லாஹ் மீது மதிப்பு வந்தால், அல்லாஹ் பற்றி இறையச்சம் வருகின்ற பொழுது எங்கட அன்றாட செயற்பாடுகளும் நடத்தைகளும் சிறந்ததாக மாறும். குடும்பம் ஈமானிய குடும்பமாக மாறும். எங்களுடைய வாழ்க்கை சொர்க்கத்தை இலக்காக கொண்டு நடக்கக்கூடிய வாழ்க்கையாக மாறும். ஆகவே இது தவிர ஏனைய நிறைய அல்லாஹ் கண்ட அடையாளங்கள் இருக்கிற சம்பந்தமான விடயங்களை படித்து
அதில் படிப்பினை பெறக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் மாற்றி இந்த இடத்தில் நாங்கள் எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ அதே போன்று நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற மேலான சொர்க்கத்தில் குடும்பத்தோடு நபிமார்களோடு ஒட்டுமொத்த முஸ்லிம் உறவுகளோடு ஒன்றாக இருக்க வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.